Hi students, நம்ம இப்போ exercise 2.7ல 12th sum பார்க்கலாம். If A, B, C are three consecutive terms of AP கொடுத்தாச்சு and X, Y, Z are three consecutive terms of இந்த GP கொடுத்தாச்சு, then prove that sum கேட்குறாங்க. First நமக்கு இதெல்லாம் since A, B, C are in AP போடலாமா? are in AP. அப்போ APல இருக்கிறதுனால இப்போ நமக்கு ஏபி தெரியும், நமக்கு காமன் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி தெரியும் உங்களுக்கு, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் டூ டி இல்லையா? இங்க ஏபிசி தானே இருக்கு. அப்புறம் தர்ஃபனம் என்னன்னா லேட் நம்ம என்ன தரோம், ஏவை ஏத்துங்க, பி என்ன பண்ணலாம், ஏ பிளஸ் டிஎஸ் எடுத்துலாமா? ஏன்னா ஏ கூட காமன் டிஃபரன்ஸ் போட்டு அடுத்த டைம் வரும். நெக்ஸ்ட் நம்ம சி என்ன சொல்லலாம், ஏ பிளஸ் டூ டி எடுத்துக்கலாம். அதே போல சின்ஸ் எக்ஸ் ஒய் இசட் ஆர் இன் ஜிபி, அப்ப இது அது எப்படி நமக்கு எக்ஸ் கூட எக்ஸ் எடுத்துங்க, ஒய் என்ன பண்ணுங்க எக்ஸ் இன்ட்டு ஆர் காமன் ரேஷியோ மட்டும் பண்றோம், இசட்னா நமக்கு எக்ஸ் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் போயிடுங்க. கொஸ்டின்ல எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டுனது ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி. இப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு எக்ஸ் ஆகும் இல்லையா, பி வேல்யூ நமக்கு ஏ பிளஸ் டி மைனஸ் சி நமக்கு ஏ பிளஸ் டூ டி மல்டிபிள் ஒய். ஒய் வேல்யூ வந்து பாருங்க எக்ஸ் ஆர் இல்லையா, ஒய் வந்து எக்ஸ் ஆர் பவர் சி மைனஸ் சி இருந்து ஏ பிளஸ் டூ டி மைனஸ் போட்டு ஏ வேல்யூ வந்து ஏ தான். நெக்ஸ்ட் இன்ட்டு இசட் வேல்யூ வந்து எக்ஸ் ஆர் ஸ்கொயர் பவர் ஏ மைனஸ் டியா, ஏ வந்து அப்படியே இருக்கும், மைனஸ் பி வேல்யூ வந்து ஏ பிளஸ் டி. இப்போ எக்ஸ் ஏ பிளஸ் டியா மைனஸ் பண்ண ஏ மைனஸ் டூ டி வந்துருமா? அப்படின்னா வரும் மைனஸ் ஏவும் பிளஸ் கேன்சலா இன்ட்டு. இப்போ இது என்ன பண்ணலாம், மைனஸ் ஏ பிளஸ் கேன்சல் ஆகும்போது டூ டி வருமா? இது எப்படி போடலாம், எக்ஸ் பவர் டூ டி இன்ட்டுனது ஆர் பவர் டூ டி. நான் கொஞ்சம் கேஃபா வந்து எக்ஸும் மல்டிபிள் பார்த்து போடுங்க, கன்ஃபியூஷன் ஆகும். அடுத்தது இங்க நம்ம அது மாதிரி பண்ணலாம், இன்ட்டு எக்ஸ் ஆர் ஸ்கொயர் பவர் ஏ மைனஸ் ஏ மைனஸ் டி, அது பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுமா? இப்போ இங்க என்ன பாருங்களா, எக்ஸ் டி மைனஸ் டூ டில அப்புறம் ஒரு மைனஸ் டி வந்துடும் சரியா, இன்ட்டு அது இங்க எக்ஸ் பவர் டூ டி இருக்கு இன்ட்டு ஆர் பவர் டூ டி இருக்கு இன்ட்டு இப்போ இங்க வரலாம், இந்த எக்ஸ் ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் டி தானே இருக்கு. அப்போ ரெண்டா பிரிக்கலாம் நமக்கு, எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்ட்டுனது ஆர் பவர் மைனஸ் டூ டி ஆயிடும். ஏன்னா டூ இன்ட்டு பவர் மேலே பவர் வந்து மல்டி பண்ணுவோம் இல்லையா, இப்போ டூ இன்ட்டு டூ டி. இப்போ பாருங்க, இப்போ எக்ஸ் பவர் ஆட் பண்ணலாமா, எக்ஸ் பவர் மைனஸ் டி பிளஸ் டூ டி மைனஸ் டி, இந்த மைனஸ் டி இந்த டூ டி இந்த மைனஸ் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆர் பவர் இருக்கு டூ டி இந்த மைனஸ் டூ இருக்குல்ல, ஏன்னா பேஸ் மல்டி பண்ணால் பவர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, பேஸ் மல்டி பண்ணும் போது பவர் ஆட் பண்ணுவோம். அப்போ ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் நமக்கு. அப்போ எக்ஸ் பவர் ஜீரோ இன்ட்டுனது ஆர் பவர் ஜீரோ, எனிதிங் பவர் ஜீரோ ஒன் தானே, இப்போ ஒன் இன்ட்டு ஒன்னு நம்ம வரும் ஆன்சர் ஒன். ஆர்ஹெச்எஸ் தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ஸ் சரிங்களா? ஏன் ஒரு டெரிவேஷன் சம்ஸா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருங்க, அவ்வளோதான்.